மலாக்காவில் 3ஆம் படிவ மாணவியை வகுப்பறையில் கும்பலாக கற்பழித்த சந்தேகத்தில் SPM தேர்வெழுதியுள்ள 4 சீனியர் மாணவர்கள் கைதாகியுள்ளனர். 17 வயதான அந்த நால்வரும் விசாரணைக்காக 6 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் அக்டோபர் 2ஆம் தேதி பிற்பகல் 2:50 மணியளவில் அலூர் காஜாவில் உள்ள ஒரு இடைநிலைப் பள்ளியின் வகுப்பறையில் நடந்ததாக கூறப்படுகிறது. அம்மாணவி தன் பொருட்களை எடுக்க வகுப்பறைக்குள் வந்தபோது அக்கொடூரத்திற்கு ஆளானார். இருவர் கற்பழிக்க இருவர் அச்செயலை தொலைபேசியில் பதிவு செய்தது போலீசின் தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவ்வேளையில் இந்த சம்பவத்தை கடுமையாக கண்டித்த கல்வி அமைச்சு போலீசுக்கு முழு ஒத்துழைப்பை அளிப்பதாக அறிவித்துள்ளது. அதே சமயம் வைரலாகியுள்ள அந்த வீடியோவை பொதுமக்கள் பகிர வேண்டாம் என்றும் அமைச்சர் பட்லினா சீடே கேட்டுக்கொண்டார். பட்ட பகலில் நிகழ்ந்துள்ள இந்த அதிர்ச்சியூட்டும் சம்பவம் பள்ளி பாதுகாப்பு மற்றும் மாணவர் நலன்கள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் கடும் கவலையை எழுப்பியுள்ளது. பேரா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ 9 19 அக்டோபர் வரை 11 நாட்களுக்கு ஷாப்பிங் கொண்டாட்டம் ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில் கலர்ஸ் ஆஃப் இந்தியா கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் என்டர்டெயின்மெண்ட். தீபாவளிக்கு என்று லட்சக்கணக்கான புத்தம் புதிய டிசைன்கள், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் ஹாலிவுட் பாலிவுட்டில் இருந்து வந்து குவிந்திருக்கின்றன. ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட். வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் ரசிக்க ருசிக்க 100க்கும் அதிகமான உணவுகள். தீபாவளிக்கென அனைத்தும் ஒரே இடத்தில் ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில் திரண்டு வாருங்கள். மலாக்கா அலூர் காஜாவில் 3ஆம் படிவ மாணவி பள்ளி வகுப்பறையிலேயே சீனியர் மாணவர்களால் கற்பழிக்கப்பட்ட சம்பவம் குறித்து மாயிகா பிரிகேட் கடும் அதிர்ச்சியும் ஏமாற்றமும் தெரிவித்துள்ளது. பள்ளி வளாகத்துக்குள்ளேயே ஒழுங்கினத்தில் ஈடுபட்ட அந்த சீனியர் மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பிரிகேட் தலைவர் ஆண்ட்ரூ டேவிட் வலியுறுத்தினார். அதுவும் பள்ளி நேரத்தில் நிகழ்ந்துள்ள கொடூரம் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. எனவே பள்ளி நிர்வாகம் இதில் முழு பொறுப்பேற்க வேண்டும். அதோடு பாதுகாப்பு அம்சங்கள், கண்காணிப்பு மற்றும் கட்டொழுங்கு நடைமுறைகளை மறு ஆய்வு செய்ய வேண்டும். பாலியல் குற்றங்கள், அதுவும் கல்வி நிறுவனங்களில் அவை நடப்பதை கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என ஆண்ட்ரூ கேட்டுக்கொண்டார். இவ்வேளையில் வைரலான சம்பவ வீடியோவை பகிர வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு அவர் கோரிக்கை விடுத்தார். குற்றமளித்தவர்கள் நீதியின் முன் கடுமையாக தண்டிக்கப்பட ஏதுவாக இலவச சட்ட உதவிகளை வழங்கவும் பிரிகேட் முன் வந்துள்ளது. பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அதிகார தரப்பு, பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டிய நேரம் வந்திருப்பதாக அறிக்கை வாயிலாக அவர் கூறினார். நாட்டையே உலுக்கியுள்ள இக்கொடூர சம்பவம் தொடர்பில் 4 SPM மாணவர்கள் கைதாகி 6 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். மலாக்கா பாபா ஞோஞா சமூகத்துக்கு கிடைத்துள்ள ஒரு முக்கிய அங்கீகாரமாக அவர்கள் தங்களது இன அடையாளத்தை பிறப்பு சான்றிதழில் பாபா ஞோஞா என்றே பதிவு செய்யலாம். அக்டோபர் 1 முதல் இவ்வாண்டு கடைசி வரை மலாக்கா பாபா ஞோஞாக்கள் அவ்வாறு செய்யலாம். வரும் ஜனவரி முதல் மற்ற மாநிலங்களிலும் உள்ள அச்சமூகத்திற்கு இது விரிவுபடுத்தப்படும். மலேசிய பாபா ஞோஞா சமூகத்தின் தலைவர் டாக்டர் ரொனால்ட் கான் அதனை தெரிவித்தார். இது அரசாங்கம் வழங்கிய மிகச்சிறந்த மூன் கேக் திருவிழா மற்றும் தீபாவளி பரிசு என அவர் வர்ணித்தார். இந்த அனுமதியானது பாபா ஞோஞா சமூகத்தின் மரபு, அடையாளம், கலாச்சாரம் ஆகியவற்றை பாதுகாக்கும் முக்கியமான முன்னேற்றம் என்றும் அவர் சொன்னார். விண்ணப்பிக்க விரும்புவோர் முதலில் அச்சங்கத்தின் ஒப்புதலை பெற வேண்டியிருக்கும். அதற்கு பிறகே JPN எனப்படும் தேசிய பதிவிலாக்கா வாயிலாக பதிவு செய்யலாம். 1957க்கு பிறகு பாபா ஞோஞா இனத்தினர் சீனா என்று மட்டுமே வகைப்படுத்தப்பட்டு வந்தார்கள். இந்நிலையில் இப்புதிய ஏற்பாடு அந்த சமூகத்தின் தனித்துவமான அடையாளத்தை காப்பாற்றும் என ரொனால்ட் நம்பிக்கை தெரிவித்தார். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம்.
ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். வரும் தீபாவளி விடுமுறையின் உச்ச நாட்களில் 2.67 மில்லியன் வாகனங்கள் முக்கிய நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தக்கூடும் என மலேசிய நெடுஞ்சாலை வாரியமான LLM கணித்துள்ளது. ஆக அதிகமாக பிளஸ் நெடுஞ்சாலைகளில் 2.2 மில்லியன் வாகனங்கள் பயணிக்கலாம். கோலலம்பூர் காராக் நெடுஞ்சாலையை 1,70,000 வாகனங்களும், கிழக்கு கரை நெடுஞ்சாலையான LPT 1 90,000 வாகனங்களும், LPT 2 40,000 வாகனங்களும் பயன்படுத்தக்கூடும். மேற்கு கடற்கரை நெடுஞ்சாலையில் 1,70,000 வாகனங்கள் பயணிக்கக்கூடும் என LLM கூறியது. வரும் வியாழக்கிழமை அக்டோபர் 16 நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக வடக்கு, தெற்கு மற்றும் கிழக்கு கரை நோக்கி செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கை அன்றைய தேதியிலிருந்து அதிகரிக்கும். எனவே பெருநாள் விடுமுறையில் சொந்த ஊர்களுக்கு திரும்பும் வாகனமோட்டிகளின் பயணம் பாதுகாப்பானதாகவும் வசதியாகவும் இருப்பதை உறுதி செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யுமாறு நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனங்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளன. அவசர தேவைகளுக்கல்லாமல் பாதைகளை மூடக்கூடாது. 29 இடங்களில் ஸ்மார்ட் லேன் பாதைகளை திறப்பது, டோல் கட்டண வசூலிப்பு முறையாக இயங்குவதை உறுதி செய்தல் ஆகியவையும் அவற்றில் அடங்கும் என LLM கூறியது. பண்டிகை கால குதூகலத்தை பேறு குறைந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் கிடைக்கும் மகிழ்ச்சியும் திருப்தியுமே தனிதான். அதன் அடிப்படையில் 2வது ஆண்டாக பேறு குறைந்த குழந்தைகளுக்கு தீபாவளி துணிமணிகள் எடுத்துக் கொடுத்து விருந்து உபசரித்து மகிழ்ந்துள்ளார் பினாங்கு ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர். ராமகிருஷ்ண ஆசிரம குழந்தைகள் 50 பேரை தீபாவளி ஷாப்பிங்க்கு அழைத்துச் சென்ற ராயர் அவர்களுக்கு வேண்டிய புத்தாடைகளை அவர்களே மகிழ்ச்சியுடன் தேர்ந்தெடுத்ததை கண்டு அகம் மகிழ்ந்தார். பினாங்கு முன்னாள் முதல்வரும் DAP ஆலோசகருமான லிம் குவான் ஏங்கும் அதில் கலந்து கொண்டார். ஷாப்பிங் முடிந்து ஜெயா கேட்டரிங் உணவகத்தில் குழந்தைகளுக்கு தீபாவளி விருந்தும் பரிமாறப்பட்டது. குழந்தைகளின் முகத்தில் கண்ட தீபாவளி மகிழ்ச்சி தமக்கு ஆத்ம திருப்தியை அளிப்பதாக ராயர் கூறினார். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கோலலம்பூர் தாமான் டேசாவில் கனமழையின் போது மரம் சாய்ந்து மேலே விழுந்ததில் 5ஆம் படிவ மாணவி படுகாயமடைந்தார். 17 வயது தான் ஜி ஹுய் அக்டோபர் 6 தனது 4 தோழிகளுடன் பள்ளி முடிந்து திரும்பும் வழியில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. தாமான் டானாவ் டேசாவில் உள்ள டியூஷன் வகுப்புக்கு அந்த 5வரும் நடந்து செல்லும் போது பலத்த காற்றில் மரம் சாய்ந்து மகள் மேலே விழுந்ததாக மாணவியின் தாயார் கூறினார். ஷி ஜுய்க்கு ஸ்பைனல் கார்ட் எனப்படும் முள்ளந்தண்டு வடத்தில் காயம் ஏற்பட்டுள்ளதால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியுள்ளது. மேலும் 2 கால்களும் முறிந்துள்ளதால் பிளேட் வைக்க வேண்டியுள்ளதையும் அவரின் தாய் சோகத்துடன் கூறினார். ஜிஹுய் சன்வே மருத்துவ மையத்தில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதர 4வருக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை. கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போ பேராக் மற்றும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாக் ஜோர் மற்றும் ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங்கில் ஒரே நேரத்தில் 3 இடங்களில் நாட்டின் தலை சிறந்த ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் லேட்டஸ்ட் டிசைன் மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் பொருட்களுடன் தீபாவளிக்கு தேவையான அனைத்தும் மிக விமர்சையாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் தொடங்க உள்ளது. ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போ மற்றும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாக் ஜோர் ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங்கில் திரண்டு வாருங்கள்.
ஜோஹர் சின்னாய் டெசாரு நெடுஞ்சாலையில் நேற்று மதியம் 3 வாகனங்கள் மோதிக்கொண்ட கோர விபத்தில் 3 பலியாகினர். அதில் SUV வாகனம் கடத்தப்பட்ட சிகரெட்டுகளை ஏற்றி வந்ததாக சந்தேகிக்கப்படுவதாக கொத்தாத்திங்கி போலீஸ் கூறியது. அதன் 32 வயது ஓட்டுநர் படுகாயமடைந்தார். இன்னொரு SUV வாகனத்தை ஓட்டி வந்தது 25 வயது பெண் என்றும் ஹெச்பேக் காரில் அடையாளம் தெரியாத ஓட்டுநர் 3 பயணிகளை ஏற்றி வந்ததாகவும் போலீஸ் கூறியது. இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த வேளை இன்னொருவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் மரணமடைந்தார். அம்மூவரில் ஒருவர் ஹெச்பேக் ஓட்டுநர், 2 உடன் வந்த பயணிகள் ஆவர். சிகரெட்டுகளை ஏற்றி வந்த SUV வாகனம் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் புகுந்துள்ளது. அதனை 2வது SUV தவிர்த்த போதும் பின்னால் வந்த ஹெச்பேக் வாகனத்தால் தவிர்க்க முடியாமல் விபத்து ஏற்பட்டது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole-in-one prizes, including a brand new Mazda CX-30. Don't miss out. Register now at bridgestoneasianamateur.com. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. இந்தியாவில் ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தாக்கி நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் பெண் பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்ற தகவல் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு உடனடியாக பதிலளித்த இந்திய வெளியுறவு அமைச்சு அந்த நிகழ்ச்சியை தாங்கள் ஏற்பாடு செய்யவில்லை என்றும், எனவே எந்த வகையிலும் இந்திய அரசுக்கு அதில் பங்கு இல்லை எனவும் விளக்கம் அளித்துள்ளது. அச்செய்தியாளர் சந்திப்புக்கான அழைப்புகள் மும்பையில் உள்ள ஆப்கான் தூதரகம் வழியாக மட்டுமே வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் சந்திப்பில் நுழைவதிலிருந்து சில பெண் பத்திரிகையாளர்கள் தடுக்கப்பட்டதாகவும், இது பெண்கள் மீதான தலிபான் அமைப்பின் தடை செயல்களின் நீட்சியாக கருதப்படுவதாகவும் முன்னதாக கண்டனங்கள் எழுந்தன. எதிர்க்கட்சி தலைவர்களும் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். பெண் செய்தியாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட போது அங்கிருந்த ஆண் பத்திரிகையாளர்களை வெளியேறி தங்களின் எதிர்ப்பை தெரிவித்திருக்க வேண்டாமா என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினர். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான உறவு நெருங்கி வரும் நிலையில் இதுபோன்ற பாகுபாடு சம்பவங்கள் அதுவும் இந்திய மண்ணில் நடக்கும்போது கேள்விகளை எழுப்புகின்றன.